சனி திசை நடக்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிந்த வரை கடைநிலை ஊழியர்கள், முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர்கள், ரொம்ப இப்போ இது மாற்றுத்திறனாளிகள், ஸோ இது மாதிரி நபர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யுங்க. அந்த உதவிகள் எப்போ செய்யணும்னா, மாதம் 3 நட்சத்திரம் வரும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அந்த நட்சத்திர நாட்கள் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி கொடுங்க. இந்த இயற்கை விதி, அஸ்ட்ரானமி தான் அஸ்ட்ராலஜி. அந்த நட்சத்திர ஆற்றல் அதுக்கு தக்க பிரதிநிதிகளிடம் போய் நம்ம அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, கர்ஸு, சபிக்கப்பட்டது, அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக அமையுது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. சனியை பொறுத்த வரைக்கும் தான தர்மத்தில் மகிழ்விக்கணும். மகிழ்ந்துட்டுனா பரவாயில்ல. ஏன்னா சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும், சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால அவரை போய் நம்ம அந்த ஸ்தலத்தில் போய் வழிபடும் போது சனியினுடைய ஆற்றலினுடைய தாக்கம் தான் நம்ம அருளாக வாங்கிட்டு வருவோம். அப்போ நம்ம கேட்குறது ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் நம்ம சனிக்கு வழிபாடு பண்ணாமல் தான தர்மமாக பண்ணணும். இதுதான் என்னுடைய